அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம இந்த 2024 குரு பயிற்சியில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தசாபுக்தி நடக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அப்படி பார்க்குற போது உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 9 திசைகள் நடக்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ மேசராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போ உங்கள் தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு சூரிய திசை நடக்குது. இந்த சூரிய திசை நடக்கும்போது இந்த குரு பயிற்சி சூரிய திசை நடக்கக்கூடியவங்களுக்கு என்ன பலன்களை செய்வார்? இப்படி தான் நம்ம இந்த 9 திசையும் அல்லது 9 புத்தியோ உங்களுக்கு நடக்கும்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும். இந்த சித்திரை 18ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு மேசராசியிலிருந்து அவர் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே ரிஷபராசியில் அவர் கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுறார். அங்கே பார்த்திங்கன்னா அவர் கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுறார். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதத்துக்கு அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு குரு பகவானுடைய பார்வை தான் இருக்கும் வீட்டிலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் இன்ன திசை நடக்கும்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி இன்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மேசராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் சூரிய திசை நடக்குது. இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு? அப்படி பார்க்குற போது இங்கே நம்ம குழந்தைகளை விட்டுருவோம். மற்ற ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்கணும். அப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை நடந்து இந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு குரு பகவான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். முதல்ல அதுதான். ஸோ யாருக்கெல்லாம் சூரிய திசை நடந்து குழந்தைக்கான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியத்தை சூரிய பகவான் திசையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு செய்வார். அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு அவர் நல்ல பலன்களை செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். கலைத்துறைன்னா ஆயக்கலைகள் 64. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, அல்லது டான்ஸு, மியூசிக், சிங்கிங் எதில் இருந்தாலும் சரி, அல்லது எனி ஆர்ட்ஸில் இருந்தாலும் சரி, அல்லது ட்ராமாவில் இருந்தாலும் சரி, கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அவர் செய்வார். ஒருவேளை நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அவர் செய்வார். இதோட யாரெல்லாம் நீங்கள் சூரிய திசை நடக்கக்கூடிய காலங்களில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல பலன்களை அவர் செய்வார். இப்போ உங்களுக்கு சந்திர திசை நடக்குதுன்னு வைங்க. இந்த குரு பகவானுடைய பயிற்சி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், தோட்டம் வாங்கணும் அல்லது எஸ்டேட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இது அத்தனையும் குரு பகவான் நடத்தி கொடுப்பார். இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அம்மாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கல்வியை பொறுத்த வரைக்கும், எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். இது காட்டிலும் முக்கியமான விஷயம். நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை குரு பகவான் செய்வார். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய தன்னுடைய பயிற்சியில் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி வரணும்,
அல்லது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் முன்னோருடைய சொத்து கிடைக்கும். ஒருவேளை முன்னோருடைய சொத்து கிடைக்கல அப்படின்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு, தன வரவு இருக்குது. ஒருவேளை எனக்கு ஒய்ஃப் வழியில் ஒன்றும் வருமானம் இல்லை, அல்ல ஹஸ்பண்ட் வழியில் ஒன்றும் இன்கம் இல்லை, சோர்ஸஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு இருக்குது. அதோட ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி பணம் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா இந்த நன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, ஏதாவது சர்ஜரி பண்ணுறதாக இருந்தால் செவ்வாய் திசையில் உங்களுக்கு சர்ஜரி நடக்கும். அந்த செவ்வாய் திசையில் யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. உங்களுக்கு ராகு திசை நடக்குது. இப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னா, யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோட வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மட்டுமல்ல, யாரெல்லாம் அப்ராடில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு அப்ராடுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் ராகு திசையில் உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், இது அத்தனையும் ராகு திசையில் உங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, ராகு திசை நடக்கக்கூடிய காலங்களில் உடலில் இனம் காண முடியாத நோய்கள், ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத உடல் ஆரோக்கிய குறைவு, அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், இதையும் ராகு பகவான் டெவலப் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு வேளை மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்குதுங்க. அப்போ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு 2வது திருமணம் உண்டு. நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்குமானா இந்த திசையில் குரு திசை உங்களுக்கு நடக்கும்போது கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி மாறணும், எனக்கு வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும் ப்ரொஃபஷனில் வந்து சேஞ்ச் இருக்குது. நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அப்ராடு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் சுபகாரியங்கள் இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது மட்டுமல்ல, வீட்டில் குடும்பத்தில் ஒரு புது வரவு, அது மகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், பேரன் பேத்தியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அப்பாவா இட்டு நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா குரு திசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, எதிர்பாராத நீண்ட தூர தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு குரு திசை நடந்தால் வரும். உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ ஜாதகத்தில் சனி திசை நடக்குதுங்க. இப்போ சனி திசை உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படி பார்க்குற போது, உங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் உங்களுக்கு நன்மைகள், இது எல்லாம் சனி திசை நடந்தால் வரும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி பண்ணி கொடுப்பார் சனி பகவான். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நீங்கள் உங்களுக்கு தொழில் பெருசாக டெவலப் ஆகும். நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு என்டர்பிரனராக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. அதனால் நன்மைகளும் உங்களுக்கு கொண்டு பெனிஃபிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டால் எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் சனி திசை நடக்கும்பொழுது இந்த குரு பயிற்சி இப்படிப்பட்ட பலன்களை செய்வார். உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் புதன் திசை நடக்குது, இப்போ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு ஜாதகத்தில் புதன் திசை நடக்கணும், நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மட்டுமே இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ
உங்களுக்கு புதன் திசை நடக்கும்போது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா அது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னும் உங்களுக்கு புதன் திசை நடந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் ஹெல்த்தில் ரொம்ப கவனம், உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக பேக் போனோ பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்டமனில் பிரச்சனை, நீரோ ப்ராப்ளங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு விலகும். உங்களுக்கு கேது திசை நடக்குது பிறக்கும்போது இப்போ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கேது பகவான் அப்போ கோச்சாரத்தில் 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார், சம்பாத்தியத்தை கொடுப்பார், கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக செய்வார். யாரெல்லாம் ஜாப் இல்லாமல் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை இருக்குது, ப்ரொஃபஷன் நல்லா இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் எப்போயுமே ஒரிஸ் இருக்கும், மறைமுகமான தொல்லைகள் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும், ஒர்க்கில் எப்போயுமே ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற மாதிரியான ஒரு தோற்றம், இது அத்தனையும் கேது திசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா லைஃப்பில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, கேது திசை நடக்கக்கூடிய இந்த காலங்களில் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொஃபஷனில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் வேலையில் பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள், மனக்குழப்பம் இருந்தால் கூட வேலையில் முன்னேற்றங்கள் இருக்குது, வேலையில் எதிர்பாராத ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, வேறு அதர் சோர்ஸஸ்லேயும் உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது பிறக்கும்போது இப்போ கோச்சாரத்தில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா, யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் வேண்டான்றீங்களோ ஸோ மேரேஜ் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், வருமானத்தை கொடுக்கும், சம்பாத்தியத்தை கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ பொருள் வரவு, தன வரவு இதுவும் உங்களுக்கு சுக்கிர திசை நடந்துச்சுன்னா கிடைக்கும். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கிய குறைவு, உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைஞ்சிடும். வாழ்க்கையில் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் சுக்கிர திசை நடக்கும் பொழுது இந்த குரு பயிற்சியில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. பட் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும். இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நல்லது. அதுலேயும் சுக்கிர திசை நடக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அல்லது வேலை நிமித்தமாக 2 பேரும் பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 9 திசை 9 புத்தி நடக்கும்பொழுது இந்த குரு பயிற்சியால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம். இதற்கான தெய்வங்களை உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் இருக்க நல்லா வழிபாடு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.